வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம வீடியோல 11ஆம் வகுப்பு விலங்கியல்ல உயிருலகம் பாடத்திலிருந்து உயிரின உலகின் பல்வகை தன்மையை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உயிருலகத்துல தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழ்றாங்க. இந்த தாவரமும் விலங்குகளும் பல்வேறு வகையான வாழிடங்கள்ல உயிர் வாழ்றாங்க. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்துல வாழுது. அவங்க வாழக்கூடிய அந்த வாழிடத்திற்கு ஏற்ப தகவமைப்புகளை பெற்று உயிர் வாழ்கிறார்கள். எந்த மாதிரியான வாழிடங்கள் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். துருவ பகுதியை ஃபர்ஸ்ட் சொல்றோம். துருவ பகுதிங்கிறது பூமியில வடதுருவம் தென் துருவம், அதை நம்ம துருவ பகுதிகள்னு சொல்றோம். அங்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அந்த லெவல்ல கூட உயிரினங்கள் உயிர் வாழுது. துருவ பகுதியில் பனிப்பாறைகள் இருக்கு. பனிப்பாறைகள்லையும் அவங்க உயிர் வாழ்றாங்க. முழுக்க முழுக்க பனிகள் இருக்கும். அந்த துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்லையும் உயிரினங்கள் உயிர் வாழுது. எரிமலை வெப்பநீர் ஊற்றுகள். எரிமலையில வெப்பநிலை அதிகமா இருக்கும். அதுல இருந்து வெளிவரக்கூடிய நீர் மிகவும் அதிக வெப்பநிலை கொண்டதா காணப்படும். கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூட இருக்கும். நீர் கொதிக்கிற தண்ணியா வெளியே வரும். அந்த தண்ணியில கூட உயிரினங்கள் உயிர் வாழுது. ஆழம் குறைந்த கடற்பரப்பு, கடல்ல ஆழம் குறைவா இருக்கக்கூடிய கடற்பரப்புலையும் உயிரினங்கள் உயிர் வாழுது. ஆழ்கடல், மிகவும் ஆழமான கடல், அந்த பகுதியிலையும் உயிரினங்கள் உயிர் வாழுது. வெப்பமண்டல காடுகள், நிலப்பரப்புல அதிக வெப்பநிலை காணப்படக்கூடிய காடுகளை நம்ம வெப்பமண்டல காடுகள்னு சொல்றோம். வெப்பமண்டல காடுகள்ல தான் அதிக மழை பொழிவு ஏற்படும். அந்த இடத்துலயும் உயிரினங்கள் உயிர் வாழுது. வறண்ட பாலைவனம், பாலைவனத்திலையும் உயிரினங்கள் உயிர் வாழுது. உயிரினங்கள் பல்வேறு வகையான வாழிடங்கள்ல உயிர் வாழ்ந்தாலும் அந்தந்த வாழிடத்திற்கேற்ப தங்களை தகவமைத்து கொண்டு சிறப்புற வாழ்கிறார்கள். உயிரினங்கள் வாழிடத்துல உயிர் வாழுதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த இடத்த சூழ்நிலை மண்டலம்னு சொல்றோம். ஏஜி டான்ஸ்லே தான் ஃபர்ஸ்ட் சூழ்நிலை மண்டலம்ங்கிற வார்த்தையும் அதற்கான வரையறையும் சொன்னவர். அவரு சூழ்நிலை மண்டலம்னா என்னதுன்னு சொல்றாரு. உயிர்காரணி மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு தான் சூழ்நிலை மண்டலம்னு ஏஜி டான்ஸ்லி வரையறுக்கிறாரு. இதுல உயிர்காரணின்னு அவர் எதை சொல்றாரு? தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உயிர்காரணின்னு சொல்றாரு. அப்ப உயிரற்ற காரணின்னு எதை சொல்றாரு? உயிருள்ளவை, அதாவது தாவரம் மற்றும் விலங்குகள் சூழ்நிலை மண்டலத்துல உயிர் வாழ்வதற்கு உதவக்கூடிய உயிரற்ற காரணிகளை தான் நம்ம இங்க உயிரற்ற காரணின்னு நம்ம சொல்றோம். அப்ப உயிரற்ற காரணிகளா தாது உப்புகள், தட்பவெப்பநிலை, மண், நீர், சூரிய ஒளி ஆகியவை நம்ம உயிரற்ற காரணின்னு இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் ஒரே மாதிரியான விலங்குகள், ஒரே மாதிரியான தாவரங்கள் தான் இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் பலதரப்பட்ட தாவரங்களும் பலதரப்பட்ட விலங்குகளும் உயிர் வாழ்றாங்க. இப்படி பலதரப்பட்ட தாவர விலங்குகள் ஒரு இடத்துல உயிர் வாழ்றதா நம்ம பல்லுயிர் தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். பல்லுயிர் தன்மைங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் சொன்னது 1985 வால்டர் ரோசன். இந்த பல்லுயிர் தன்மைக்கு சரியான வரையறையை கொடுத்தது இடி வில்சன்கிறவர். சரியான வரையறையை கொடுக்கிறாரு. உயிரிகளின் பண்புகள், அதாவது உயிருள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னது, அப்ப என்ன மாதிரியான பண்புகள் இருந்தா அதை நம்ம உயிருள்ளவைன்னு சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செல்களால் ஆன உடலமைப்புன்னு சொல்றாங்க. ஒரு உயிரினம்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அதோட உடல் செல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது உணவூட்டம். உயிரினம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உணவூட்டத்தை மேற்கொள்ளணும். அது தற்சார்பு முறையிலேயோ அல்லது பிறசார்பு முறையிலேயோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கணும். அப்ப உணவு மூலமா என்ன கிடைக்கும்? ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றலை வச்சுக்கிட்டு தான் என்ன இயங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல் நுண்ணுறுப்புகளே இயங்கும். அப்ப கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவூட்டம் தேவை. சிக்கலான உடலமைப்பு கொண்ட உயிரிகள்ல உணவு உள்ள போகுது, உணவு செரிமானம் அடையுது, எளிய மூலக்கூறுகளா மாறுது, செல்லுக்குள்ள போகுது, வளர்ச்சிதை மாற்றம் நடக்குது, ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றலை பயன்படுத்தி செல்கள் வேலை செய்யுது. செல்கள் எல்லாம் வேலை செஞ்சதுன்னா திசுக்கள் வேலை செய்யும். திசுக்கள் எல்லாம் வேலை செஞ்சதுன்னா உறுப்புகள் வேலை செய்யும். உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யுதுன்னா உறுப்பு மண்டலம் வேலை செய்யும். உறுப்பு மண்டலம் எல்லாம் வேலை செஞ்சதுன்னா தான் உயிரினம் வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியும். அப்ப ஒரு உயிரினம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆற்றல் தேவை. ஆற்றலுக்கு உணவு தேவை. அப்ப உணவை கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கணும். அடுத்தது சுவாசம். எதுக்கு சுவாசம் தேவைப்படுது? உணவூட்டம் மூலமாக உட்சென்ற உணவு மட்டுமே ஆற்றலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. உணவு போய் எளிய மூலக்கூறுகளா மாறி, எடுத்துக்காட்டுக்கு குளுக்கோஸா மாறும். அப்ப அந்த குளுக்கோஸ் மட்டுமே ஆற்றலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. குளுக்கோஸ் எதோட சேரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனோட சேரணும். அப்ப ஆக்சிஜன் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாச மண்டலத்தின் வழியாக கிடைக்குது. கண்டிப்பா ஒரு உயிரினம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாசம் செய்யணும். அடுத்தது வளர்ச்சிதை மாற்றம்.
ஸோ வளர்ச்சிதை மாற்றம்னா செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய உயிர் வேதிய வினைகளை நம்ம பொதுவாக வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்றோம். இந்த வளர்ச்சிதை மாற்றத்துல தான் ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் செல்கள், திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலம், உயிரினம் வந்து வேலை செய்யுது. அப்ப ஒரு உயிரினம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வு செல்லுக்குள்ளார நடக்கணும். ஸோ அடுத்தது வளர்ச்சி. வளர்ச்சிங்கிறது உள்ளார்ந்து நடக்கணும். வெளிக்காரணிகள்னால ஒரு உருவம் பெருசாகிறத நம்ம வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அது வந்து உயிரற்றவையில வெளிக்காரணிகள்னால வந்து வளர்ச்சி நடைபெறும். அது வந்து உண்மையான வளர்ச்சி கிடையாது. அந்த வளர்ச்சி உயிரினங்களுக்கு பொருந்தாது. ஸோ உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிங்கிறது உள்ளார்ந்த ஆற்றலை பயன்படுத்தி நடக்கணும். ஸோ அடுத்தது உணர்வுகளுக்கு ஏற்ப வினை புரிதல். உயிரினங்கள் சுற்றுப்புற சூழல்ல ஏற்படக்கூடிய தூண்டலுக்கு ஏற்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வினை புரியணும் அப்படின்றதான் உணர்வுகளுக்கு ஏற்ப வினை புரிதல்னு சொல்றோம். ஸோ அடுத்தது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இடம்பெயர்தலை தான் நம்ம வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். இதுல தாவரங்கள் வந்து ஒரு விதிவிலக்கா இருக்குது. ஸோ அடுத்தது இனப்பெருக்கம். ஸோ இனப்பெருக்கம்ங்கிறது உயிரிகளின் ஒரு சிறப்பு பண்புன்னு நம்ம சொல்றோம். இது பொறுத்த வரைக்கும் அனைத்து உயிரினங்களுமே கண்டிப்பா இனப்பெருக்கம் செய்யணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு உயிர் செயல்கள் என்னது அப்படின்னு கேட்டா இனப்பெருக்கம்னு சொல்றோம். அனைத்து உயிரினங்களுக்குமே இனப்பெருக்கம் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இனப்பெருக்கம் செஞ்சாதான் அது உயிரினம் அப்படின்னு சொல்ல முடியாது. இனப்பெருக்கம்ங்கிறது ஒரு உயிர் செயல். உயிரினங்கள் அந்த செயலை செய்யுது. இனப்பெருக்கம் செய்யாத உயிரிகளும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தேனீக்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கார தேனி இனப்பெருக்கத்துல ஈடுபடாது. அது வந்து மலட்டு உயிரிகளா இருக்கிறாங்க. அதே மாதிரி மனிதர்கள்லையும் பார்த்தீங்கன்னா பல வகையான போதை வஸ்துக்களை பயன்படுத்தி மலட்டுத்தன்மை உடைய நபர்கள் இருக்கிறாங்க. குழந்தை பிறப்பு நிகழ்வது கிடையாது. அப்ப இவர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரினம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் உயிரினங்கள் தான். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இனப்பெருக்கம் செய்ய முடியல. ஸோ அடுத்தது கழிவு நீக்கம். ஸோ உயிர்களில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றம் செயல்கள் நடைபெறுது. இந்த வளர்ச்சிதை மாற்ற நிகழ்வுகளின் இறுதியில் பார்த்தீங்கன்னா பை ப்ராடக்டா நமக்கு உடலுக்கு தீங்கு தரக்கூடிய பொருட்களும் கழிவு பொருட்களாக உருவாகும். எடுத்துக்காட்டுக்கு யூரியா, அம்மோனியா, யூரிக் அமிலம் போன்ற நைட்ரஜன் கழிவுப் பொருள்கள் உருவாகும். இந்த கழிவுப் பொருட்கள் என்ன பண்ணணும், உடலிலிருந்து வெளியேற்றப்படணும். அப்படி வெளியேற்றப்படலை அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது உடலுக்கே அது தீங்கு செய்து அந்த உயிரினத்தை கொல்லும். ஸோ அதனால கழிவுப் பொருட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உடலிலிருந்து வெளியேற வேணும். அதை தான் நம்ம வந்து கழிவு நீக்கம்னு சொல்றோம். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா தகவமைதல். ஒரு உயிரினம் ஒரு வாழிடத்துல உயிர் வாழும் பொழுது அந்த வாழிடத்துல சக்சஸ்ஃபுல்லா உயிர் வாழணுங்கிறதுக்கோசரம் அந்த வாழிடத்திற்கு ஏற்ப தன்னோட பழக்க வழக்கங்களை மாத்திக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தகவமைதல்னு சொல்றோம். ஸோ அடுத்தது உடல் சமநிலை பேணுதல்னு சொல்றோம். ஸோ உடல் சமநிலை பேணுதலை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலையில மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப தனது உடல்நிலையை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடியதுக்கு பேர் தான் உடல் சமநிலை பேணுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்ப சொல்லியிருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரிகளின் சிறப்பு பண்புகள்னு சொல்றோம். என்ன மாணவர்களே, உயிரின உலகின் பல்வகை தன்மையை பத்தி பார்த்தோம். வாங்க அதை சார்ந்து சில வினாக்கள், விடைகள், அதற்கான விளக்கங்களை பார்க்கலாம். வாங்க வினாக்குள்ள போலாம். ஸோ முதல் வினா, பல்லுயிர் தன்மை என்ற சொல்லை யார் முதலில் அறிமுகப்படுத்தினார்? ஸோ பல்லுயிர் தன்மைங்கிற சொல்ல யார் வந்து சொல்லியிருக்கிறாங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் வந்து பல்லுயிர் தன்மைங்கிற வார்த்தையை சொன்னாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ அடுத்தது ஜான்ரே. ஜான்ரே வந்து பல்லுயிர் தன்மைங்கிற வார்த்தையை சொன்னாரான்னு பார்த்தா கிடையாது. ஜான்ரேங்கிறவர் சிற்றினம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கான வரையறை கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது வால்டர் ரோசன். ஸோ வால்டர் ரோசன் பல்லுயிர் தன்மைங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், பல்லுயிர் தன்மைங்கிற வார்த்தையை வால்டர் ரோசன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்தது இடி வில்சன். ஸோ இடி வில்சன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஈகோசிஸ்டம் அப்படிங்கிற வார்த்தையை இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே பல்லுயிர் தன்மை வார்த்தையை இவர் சொல்லலை. ஸோ அதை பொறுத்து நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின், ஜான்ரே, இடி வில்சன் தவறா இருக்கு. வால்டர் ரோசன்ங்கிறது கரெக்டாக குறிச்சிருக்கிறோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ பல்லுயிர் தன்மை என்ற சொல்லை யார் முதலில் அறிமுகப்படுத்தினார்ங்கிற வினாவுக்கு வால்டர் ரோசன்ங்கிறது சரியான விடையா இருக்கு. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ உயிரினங்களை உயிரற்றவைகளிலிருந்து வேறுபடுத்தும் முக்கிய பண்புகள் யாவை? இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். செல்களாலான உடலமைப்பு. உயிரினங்களில் கண்டிப்பாக செல்களாலான உடலமைப்பு காணப்படும். அடுத்தது உணவூட்டம். உயிரினங்களில் உணவூட்டம்ங்கிற பண்பும் காணப்படும். சுவாசம். சுவாசமும் உயிரினங்களில் காணப்படும். ஸோ அப்போ 3 பண்புகளுமே இந்த உயிரினங்களில் காணப்படுது. அப்போ இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது வளர்ச்சி. உயிரினங்களில் வளர்ச்சி காணப்படும். உயிரினங்களில் உணர்வுகளுக்கேற்ப வினை புரிதலும் இந்த உயிரினங்களில் காணப்படுது. அடுத்தது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சியும் உயிரினங்களில் காணப்படுது. அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது இனப்பெருக்கம், கழிவு நீக்கம், தகவமைதல். ஸோ இனப்பெருக்கமும் உயிரினங்களில் இருக்குது, கழிவு நீக்கமும் உயிரினங்களில் இருக்குது, தகவமைதலும் உயிரினங்களில் இருக்குது.
அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்குறோம். அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே சொன்ன எல்லா பண்புமே உயிரினங்களில் காணப்படுது. ஸோ இதை பொறுத்து சரியான விடையாக நம்ம அனைத்துங்கிறத குறிக்கிறோம். வாங்க நம்ம விடை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். உயிரினங்களை உயிரற்றவைகளிலிருந்து வேறுபடுத்தும் முக்கிய பண்புகள் யாவை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அனைத்துங்கிறது ஆன்சராக இருக்குது. ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உயிரினங்களை வரையறுக்க இயலாத முக்கிய பண்பு எது? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 பண்பு இருக்குது. எந்த பண்பை வச்சு உயிரினத்தை வரையறுக்க இயலாதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். செல்களால் ஆன உடலமைப்பை வச்சு உயிரினங்களை நம்மளால் வரையறுக்க இயலும். ஸோ 2வது உணர்வுகளுக்கு ஏற்ப வினை புரிதல். ஸோ இந்த பண்பை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்? உயிரினங்களை வரையறுக்க இயலும். ஸோ அடுத்தது வளர்ச்சிதை மாற்றம். வளர்ச்சிதை மாற்றம் பண்பை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டினா உயிரினங்களுக்கு டெஃபினிஷன் கொடுக்க முடியும். அடுத்தது இனப்பெருக்கம். ஸோ இனப்பெருக்கம் செஞ்சாதான் அது உயிரினம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இனப்பெருக்கம் செய்ய இயலாத உயிரிகளும் இந்த உயிர் தொகையில் இருக்குது. ஸோ அதை வச்சு இனப்பெருக்கம்ங்கிறத நம்ம ஆன்சராக குறிக்கிறோம். ஸோ இனப்பெருக்கத்தை மட்டும் வச்சு நம்ம ஒரு உயிரினத்தை வரையறை சொல்ல இயலாது. அப்போ உயிரினங்களை வரையறுக்க இயலாத முக்கிய பண்புல இனப்பெருக்கம்ங்கிறது ஒரு ஆன்சராக நம்ம குறிச்சிருக்கிறோம். வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ உயிரினங்களை வரையறுக்க இயலாத முக்கிய பண்பு எது? அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம்ங்கிறது சரியான ஆன்சராக இருக்குது. என்ன மாணவர்களே, இன்றைக்கு வீடியோவில் நாம் உயிரின உலகின் பல்வகைத்தன்மை பற்றின கான்செப்ட், அதை சார்ந்த வினாக்கள், விடைகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த காணொலியில் வேற ஒரு கான்செப்டை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.